Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் ரிவ்யூ. ஸோ இந்த ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு காலேஜ் ஸ்டேஜில் வந்து எழுதக்கூடிய ரெக்கார்டு தான். இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது லெவல் 1 and 2 அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு என்னென்ன லெவல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். இது வந்து நீங்கள் எதை குறிப்பிட்டு எழுதுவீங்கன்னா உங்களோட ஹெச்ஓடி இல்லைனா வந்து உங்களோட ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸஸ் எடுப்பாங்க. அதாவது ப்ரீவியஸாக வந்து நமக்கு கிளாஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது, நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ நம்மளோட ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து புக்ஸை வச்சுருக்கணும், எந்த கையில் வந்து டிஎல்எம்ஐ ஹோல்ட் பண்ணணும், அண்ட் தென் எப்படி வந்து கிளாஸ் வந்து ப்ரெசன்டபிளாக எடுக்கணும், எப்படி மோட்டிவேட் பண்ணணும், லெசன் பிளான் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 டாபிக்ஸ் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி கிளாஸஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ் எடுக்கிறப்போ நம்ம அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா எழுதுவோம். இதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டேஜில், அதாவது நீங்கள் B.Ed படிச்சுட்டு இருக்கப்போ உங்களோட ஃபேக்கல்ட்டி மூலியமாக வந்து நீங்கள் எழுதக்கூடிய ரெக்கார்டு தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு மஸ்ட்னா லெசன் பிளான் எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எழுதியிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் அவங்க வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணாங்க அந்த கிளாஸை அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த கிளாஸில் வந்து என்னென்ன டிஎல்எம்லாம் உங்கள் ஃபேக்கல்ட்டி யூஸ் பண்ணாங்க அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் எழுதியிருக்கணும். அண்ட் தென் வந்து அந்த டிஎல்எம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பிகாஸ் வந்து B.Ed படிக்க போகிறப்போ நமக்கு வந்து என்னென்ன தெரியாது, கிளாஸ் எப்படி எடுக்கணும், அண்ட் தென் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ப்ரெசன்டபிளாக நிற்கணும், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும், எந்த கை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த விஷயமே வந்து நமக்கு தெரியாது, எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் டிஎல்எம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் கூட வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றியும் சில ஃபியூ பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பிளாக் போர்ட் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, அதாவது வந்து பிளாக் போர்டை வந்து ஆஃபாக பிரித்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களா, இல்லைனா வந்து ஃபுல் பிளாக் போர்டு யூஸ் பண்ணுறாங்களா, பிளாக் போர்டு வெறும் கண்டென்ட் எழுதுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து அதில் ஏதாவது ட்ரா பண்ணுறாங்களா அப்படின்ற சில விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றியும் சில ஃபியூ பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டிஎல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதாவது கிளாஸஸ்க்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களா, அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறாங்களா, எந்த அளவுக்கு வந்து அந்த ரேஷியோ இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமே வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புக் வச்சு மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்களா, இல்லை வேறு ஏதாவது வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க வந்து எப்படி ப்ரெசென்டபிளாக அந்த கிளாஸை வந்து ஆக்டிவிட்டியோடு கொண்டு போகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமே வந்து நீங்கள் ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நிச்சயமாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சைட் பை சைட், பிகாஸ் வந்து 45 minutes கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா இன் பிட்வீன் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் உங்கள் ஃபேக்கல்ட்டி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா உங்களை ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களை ஸ்டூடெண்ட்டாக வந்து உட்கார வச்சு அவங்க வந்து டீச்சராக அவங்களே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சைட் பை சைட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, 1 by 1 கேட்குறாங்களா, ஏன்னா ரேண்டமாக கேட்குறாங்களா, அட்டனன்ஸ் வைஸ் கேட்குறாங்களா அப்படின்ற சில விஷயம்லாம் இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அது எல்லாமே நீங்கள் வந்து சில பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், இட்ஸ் நத்திங் பட் ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த கிளாஸ்க்குள்ள, அதெல்லாம் நீங்கள் பார்த்ததை வச்சு நீங்கள் வந்து சில ஃபியூ பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இன்கேஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ நீங்கள் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னா கிளாப்ஸ் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அதை வந்து சரியாக சொல்லுமா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அவங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயமே வந்து நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் தென் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அதாவது கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக பார்த்துக்கிறாங்களா, இல்லைனா வந்து கிளாஸ் ரூம் ரொம்ப நாய்ஸியாக இருக்கா அப்படின்ற எல்லா விஷயமே வந்து பார்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எவால்வேஷன், இட்ஸ் நத்திங் பட் ஃபுல்லாக வந்து லெசன் முடித்த உடனே ஃபைனலாக அவங்க வந்து ரீகேப் பண்ணுறாங்களா, எவால்வேட் பண்ணுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணுறாங்களா ஃபேக்கல்ட்டி அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதியிருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் ரேஷியோன்ற ஒரு டாபிக் வந்து எங்களுக்கு எடுத்தாங்க. அந்த ரேஷியோன்ற டாபிக் வந்து எப்படி எடுக்கணும், சைட் பை சைட் கொஸ்டின் கேட்கணும், அண்ட் தென் வந்து ஃபைனலாக வந்து ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கணும், அண்ட் தென் வந்து இன்டரப்ட் ஆகிட்டே இருக்கணும். கொஸ்டின்ஸ்க்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணாலோ இல்லைனா வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணாலோ அதுக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அதாவது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லைனா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லிட்டு தனித்தனியாக கொடுக்கணும். அண்ட் தென் வந்து மோட்டிவேட் எப்படி பண்ணுறாங்க, டிஎல்எம் யூஸ் பண்ணாங்களா, ரேஷியோனா வந்து டிஎல்எம் என்ன டைப் ஆஃப் டிஎல்எம்லாம் யூஸ் பண்ணலாம், அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி ஷோ
பண்ணணும் இப்படின்ற எல்லா விஷயமே வந்து அந்த 5 to 10 கிளாஸஸில் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. லெவல் 1க்கு ஒரு 5 கிளாஸ் நடந்ததுன்னா லெவல் 2க்குமே வந்து ஒரு 5 கிளாஸ் நடக்கும். ஸோ 2 லெவலுக்குமே வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ரெக்கார்ட் நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் டேஸில் B.Ed படிக்கிறப்ப நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஃபைனலாக என்ன கொடுத்துருப்போம்னா சிக்னேச்சர் ஆஃப் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு கொடுத்துருப்போம். இட்ஸ் நத்திங் பட் உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இது ஏன் நான் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு அப்சர்வேஷன் ரெக்கார்டும் வரும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டுமே வந்து இதே மாதிரி தான் நீங்கள் எழுதுவீங்க. பட் ஆல் மட்டும் உங்களுக்கு மாறும். அது வந்து எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.